மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்கு சார். மாத்திரை சாப்பிடணும்னா மறுபடியும் பிரச்சனை வந்தது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெறும் நம்ம நோயோடைய அறிகுறி மட்டும் தான் கிளியர் பண்றதுக்கு போறாங்க தவிர்த்து நோய் கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கு போறது இல்ல. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா லைஃப் டைமா இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும்னா வாஷ் பேஷன்ல தண்ணி போயிட்டே இருக்கு, குழா திறந்து இருக்கு, அடைப்பு இருக்கு. தண்ணி நம்ம ஹால்ல எல்லாம் தண்ணி வருதுன்னு சொல்லி தொடச்சிக்கிட்டே இருக்காங்க, தொடச்சு கிளீன் பண்றாங்க. இது பர்மனன்ட் சொல்யூஷனா கிடையாது. ஃபர்ஸ்ட் குழா மூடி அந்த அடைப்பு எடுக்கணும். அப்போதான் அந்த தண்ணி நின்றுச்சுன்னா தொடச்சா கிளியர் ஆயிடும். இதே மாதிரி நம்ம உடம்புலயே நோய் வந்துருச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணம் கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அந்த நோயோடைய அறிகுறி எல்லாமே குறைஞ்சு கிளியர் ஆயிடும். ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு தலைவலின்னு மாத்திரை வாங்கி போட்டுரும். தலைவலி மாத்திரை மட்டும் போட்டா போதுமா? கிடையாது. நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனை. இது கிளியர் பண்ண ஆட்டோமேட்டிக்கா தலைவலி குறைய போகுது. அது கிளியர் பண்ணாம வெறும் நம்ம மாத்திரை போட்டு இருந்தா ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி சிகிச்சை ராஹத் யுனானி கிளினிக்ல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் காரணம் பார்த்து கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.